ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கூடவே 4 மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. வதக்குனதுக்கப்புறமா அரைக்கீரை நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 2 கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் கீரையை நம்ம வதக்கிக்கலாம். இது வதக்குனதும் எந்த அளவுக்கு சுருங்கி வருது பாருங்கள் கீரை. நம்ம வதக்க நம்மளோட கீரை வேக கீரை நல்லா சுருங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு 2 கட்டு கீரை சுருங்கி வந்துருச்சு. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ மறுபடிக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுக்கலாங்க. வானல் வச்சுட்டு வானல் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலர் மாறினதும் சிவப்பு மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீரை பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த கீரை. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 3 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா வடித்து வச்சுருக்கிற நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட சூப்பரான கீரை சாதம் ரெடி ஆகிடும். கீரை நம்ம கடைஞ்சி கொடுக்கும்போதெல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரீன் ரைஸாக செஞ்சு கொடுக்கும்போது கீரை சாதம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் சீக்கிரமாகவும் செஞ்சக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது. அவ்வளோதான், ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் கலர் மாறாமல் எந்த அளவுக்கு நல்லா க்ரீனிஷாக நம்மளோட கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்.